சென்னையில் அகில இந்திய இந்து சத்திய சேனா மற்றும் தமிழக இந்து பரிவார் கட்சியின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது. சென்னை கொளத்தூர் ரெட்டேரி பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அகில இந்திய இந்து சத்திய சேனா மற்றும் தமிழக இந்து பரிவார் கட்சியின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் அக்கட்சியின் நிறுவன தலைவர் மாஸ்டர் டாக்டர் எம் வசந்தகுமார்ஜி பிறந்தநாள் விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள், கட்சியின் துணைத் தலைவர் பாஸ்கர் ஜி, ராதாகிருஷ்ணன் ஜி, மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீஹரி ஜி, செயலாளர் பொன்னுசாமி ஜி, செயலாளர் ராஜேஷ் ஜி, துணை செயலாளர் ஆதிலிங்கம், பொருளாளர் மணிகண்டன் ஜி, இளைஞரணி செயலாளர் போஸ் முத்துக்குமார் ஜி, தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் தனராஜ், மாநில மகளிரணி தலைவி திருமதி ஸ்ரீ நீலமணி மற்றும் மாநில செய்தி தொடர்பாளர் ராஜபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக இந்து பரிவார் செயலாளர் மற்றும் சிவசேனா கட்சியின் மாநில துணைத் தலைவர், காவி புலிப்படை நிறுவன தலைவர் புழவஞ்சி சிபி போஸ் ஜி, இந்து மறுமலர்ச்சி முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் மற்றும் தமிழக இந்து பரிவார் செயலாளர் டாக்டர் பூவை எம் கே ராஜாஜி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலுமிருந்தும் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட மகளிர் அணியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் வசந்தகுமார் ஜி, இந்தியா முழுவதும் பசுவதை தடுப்பு சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் மற்ற மதத்தில் உள்ள மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு சலுகைகளைப் போல இந்து மதத்தினை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள இந்து கோவில்களில் சொத்துக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை எனவும், எனவே தமிழக அரசு ஒரு வலுவான சட்டத்தை இயற்றி தமிழகத்தில் உள்ள பெண்களை காத்திட வேண்டும் எனவும், தமிழக இந்து கோவில்களில் பணியாற்றும் அர்ச்சகர்களுக்கு நிரந்தர ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் எனவும், இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்துக்களை முஸ்லிம் வகுப்பு வாரிய சட்டத்தில் உள்ளது போல் அந்தந்த கோவில்களின் சொத்துக்கள் அந்தந்த கோவில்களுக்கு சொந்தம் என சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் அவர் கருத்து தெரிவித்தார். ஒரு பலமான அரசை பயன்படுத்தி அதற்கு ஒரு சட்டத்தை இயக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாகும். இன்றைக்கு தன் தங்கையை 2 சக்கர வாகனத்தில் ஏற்றி கொண்டு போக முடியவில்லை. கழுத்தில் இருக்கும் செயினை அறுக்கிறார்கள்.